யோ சார். பிரஸ் ரிப்போர்ட் யாரும் உள்ள விடாத, எல்லாரும் வெளியே அனுப்பு. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. இல்ல சார், என் பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. நான் அர்ஜென்ட்டா பார்க்கணும். புரியுது சார், உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை போய் சார், பாருங்க. யாரையும் இன்ஸ்பெக்டர் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். போங்க. டேய் எந்திரா, எந்திராங்கற. இதெல்லாம் மாமியார் வீடா? நீ ஒரு அக்யூஸ்ட், கொலகாரன், ஜம்முன உட்கார்ந்திருக்க. யோ கான்ஸ்டபிள் சார். லாக்கப்ல தலாமா இங்க உட்கார வச்சிருக்க? இல்ல சார், அது வந்து கூட்டு போறோம் சார். ஜீவா என்று சொல்லக்கூடிய பட்டதாரி இளைஞரை கைது செய்துள்ளதாக கூறியுள்ளனர். தற்போது கொலையாளி ஜீவாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வர இருக்கின்றார். ஜீவா இதுவரையில் கல்லூரியில் சிறந்த மாணவராக இருந்துள்ளார். எந்த தவறான நடவடிக்கையிலும் ஈடுபடாத நிலையில் ஜீவா எந்த காரணத்திற்காக கொலை செய்தார் என்பது தெரியவில்லை. போலீசார் எந்த அடிப்படை ஆதாரத்தில் அவரை கைது செய்துள்ளார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பவானி செய்தியாளர்களுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் மோகன் பிரபாகரன். ஐயோ ஜீவா, என்ன பரவி இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப டென்ஷனா இருக்கேடா. என்னவா இருக்கும்? நம்ம சொன்னதையும் மீறி ஜீவா அவனை போய் தேடி போயிருக்காமா. ஐயோ, அதுக்காக கொலை கேஸ்ல மாட்டிட்டானடா. இல்லம்மா, தப்பா ஏதோ நடந்திருக்கு. நான் எதுக்கும் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம இத கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுப்பா. சரிம்மா. பத்ரன் என்ன எனக்கு ஃபோன் பண்ணு. ஸ்ரீராம், என்னாச்சு? ஜீவா எங்க? டேய் ஸ்ரீராம், என்னடா இது? டேய் ஸ்ரீராம், என்னடா ஆச்சு? சின்ன குழந்தை மாதிரி என்னடா ஆச்சு? ரவி, எல்லாம் போச்சு ரவி. நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு. கல்யாணத்தை நிறுத்து ரவி, அவ்வளவுதான். டேய் என்னடா பேசுற? அவ்வளவுதான்டா, ஜீவாவோட லைஃபே போச்சு. அவனோட கேரியரே போயிடுச்சுடா. அங்க பாரு, டிவி மீடியான்னு அவன் லைஃபே சுத்தமா அவுட். 22 வருஷ தவம் எல்லாம் ஒரே நாள்ல கலைஞ்சு போச்சு. வெளிநாட்டுல வேலை கிடைச்சு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருப்பான்னு கனவெல்லாம் கண்டா. இப்ப எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு அவன் மொத்த லைஃப் அவுட். ஸ்ரீராம், ஏன்டா இப்படி? எதுக்கு இதுக்கு போய் புலம்புற? நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதடா. பார், அவன் ஒன்னும் பண்ணல. அவன் ஏதோ ஹெல்ப் பண்ண போய் இந்த மாதிரி தப்பா இருக்கு. இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டா நாம சும்மா விட்டுருவோமா? இத பார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. சரி வா. டேய் வாடா. போச்சு, எல்லாம் போச்சு. ஜீவா, உனக்கேண்டா இப்படி எல்லாம் நடக்கணும்? டேய் இத பார், வாடா போய் பேசலாம். வா வாடா வா. சார், அந்த அக்யூஸ்ட். வாங்க சார். பாத்தீங்களா உங்க மருமகனா என்ன பண்ணிருக்கான்? பாத்தீங்களா? அங்கிள், நான் எதுவுமே பண்ணல. யாரோ செஞ்ச கொலையை ஏன் தலையில கட்ட பாக்குறாங்க. ஏய், ஏதாவது பேசுனா பல்ல உடைச்சுட ராஸ்கல். உனக்கு என்ன பெரிய ஆக்சன் ஹீரோ நினைப்பா? கடைசியில் அது இப்படியாண்டா வந்து முடியும். சார், நான் கூட என் பையன் இப்படி எல்லாம் திட்டினது இல்ல சார். ஹலோ, உங்க மகன் என்ன பெரிய தியாகியா? அக்யூஸ்ட் தானங்க.
சார் கோவப்படாதீங்க சார். நாங்கள் கொஞ்சம் ஜீவா கிட்ட பேசலாமா? என்ன சார் பேச போறீங்க? போலீஸ் விசாரிச்சா என்ன சொல்லணும்னு சொல்லி தர போறீங்களா? சார் இதுல சொல்லி தரதுக்கு என்ன சார் இருக்கு? நான் தினேஷ் வீட்டுக்கு போனது உண்மைதான், ஆனா நான் கொலை பண்ணல. அங்கிள் நான் சொல்றது நம்ப சொல்லுங்க அங்கிள். நானும் அம்மாவும் தான் அன்னைக்கு சொன்னமே இந்த பிரச்சனையில தலையிடாதேன்னு. அப்புறம் நீ எதுக்கு அவனை போய் பார்த்த? ரவி சார், அதை நான் சொல்றேன். என்ன சார், நான் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஃபோன்ல சொன்னனே சார். ஆமா சொன்னீங்க. நானும் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த பிரச்சனையில இருந்து தள்ளிதான் இருக்க சொன்னேன், ஆனா கேட்கலையே. இவன் இந்த ஏட்டிட காசு கொடுத்து நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நேரா அவன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கான். சண்டையில இரும்பு ராடு எடுத்து அடிச்சிருக்கான். அவன் செத்து போயிருக்கான். இதான் நடந்திருக்கு. சார் அப்படி எதுவுமே நடக்கல சார். எதுக்காக நடக்காத விஷயத்துல நடந்த மாதிரி சொல்றீங்க? நான் பேசுறதுக்குலாம் எதிர்பார்த்து பாடிட்டு இருக்கியா? நான் கேட்கிற வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது. டேய் என்னடா இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ சொல்றாரு, அவன் இல்லைங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் ஒரு நிமிஷம் இருடா, நான் பேசுறேன், கொஞ்சம் பொறுமையா இரு, வெயிட் பண்ணு. ஆமா சார், ஜீவா அங்க போனது உண்மைதான். நான் தான் உங்ககிட்ட சொன்னனே சார். தப்பு பண்ணவன் என்னைக்கு தானா உண்மையை சொல்லியிருக்கான். லத்தி எடுத்தாதான் சொல்லுவான். ஆனா அவன் சொன்னாலும் சொல்லனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த எதிர் வீட்டு சிசிடிவி கேமரால ஜீவா போனது தெளிவா பதிவாயிருக்கு. அதுவும் இல்லாம ஏட்டுக்கிட்ட போய் சொல்லி நம்பர் வாங்கி இவன் தினேஷ் பேசியிருக்கான். இது அவனோட போன் கால் ரிஜிஸ்டர்ல இருக்கு. அந்த ஆதாரத்தை நாங்க போன்ல இருந்து எடுத்துட்டோம். இதெல்லாம் தாண்டி டிவில அந்த தினேஷ் எடுத்த நியூஸை பார்த்துட்டு ஜீவா தான் கொலை பண்ணான்னு சாட்சியே சொல்லியிருக்கான். என்னது சாட்சியா? ஆமா சார், நேர்ல பார்த்த சாட்சியே இருக்கு. இல்லனா இவ்வளவு ஸ்பீட் அரெஸ்ட் பண்ணுவோமா? சார் வேற யாராவது கொலை பண்ணிட்டு ஜீவா மேல பழி போடுறதுக்கு யாராவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல சார். இதெல்லாம் கோர்ட்ல வக்கீல் வச்சு பேசிங்க சார். இந்த பையனுக்கும் தினேஷுக்கும் சண்டை நடந்தத நேர்ல பார்த்த சாட்சியை வர சொல்லியிருக்கோம். நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. தலையெல்லாம் சுத்துது. அங்க மாயா மயங்கி விழுந்துட்டா. அவளுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல. ஸ்ரீராம் பதட்டப்படாத, பாத்துக்கலாம். போ போடா. ஹலோ டிபி. Granny, what's happening, Granny? I cannot understand, Granny. What's happening around me? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இரு தெரியும். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நியூஸ் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, யோசிப்போம். ஷோ Granny, கல்யாணம் நிக்கிறது செகண்ட் டைம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? இவ்வளவு நாளா பூங்குடிதான் எல்லாத்துக்குமே பிரச்சனைன்னு ஜீவா வீட்டை விட்டு துரத்திட்டோம். ஆனா இப்ப பாரு, பேய் போய் பிசாசு வந்த மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சு அதை விட பெரிய பிரச்சனை வந்து தொலைஞ்சிருக்கு. தீபிகா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன்ல. இல்ல Granny, எல்லாமே போச்சு. என் லைஃப் போச்சு. என் ஜீவா என்னை விட்டு போயிட்டான். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் Granny, ஜீவா மட்டும் என் லைஃப்ல இல்ல, I won't live in this world. சூசைட் தான் பண்ணிப்பேன் Granny. இத பாரு, என்ன பேசுற? உன் மைண்ட் என்ன அவ்வளவு வீக்கா? ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எங்க இருந்து வருது அப்படின்னு யோசிக்கணும். அப்பதான் அத நாம ஹேண்டில் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருந்தா? நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா செத்தவ யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. செத்தது யாரு? ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஜீவா கொண்டு போன அந்த சயின்ஸ் மோட்ல திருடுறதுக்காக கூல் பாபுவை செட் பண்ணி ஒரு 2 பேரை அனுப்பணும்ல, அதுல ஒருத்தன் அப்பவே இறந்துட்டான். இன்னொருத்தவன் தான் இப்ப இறந்திருக்கிறது. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஜீவா அவனை ஏன் பார்க்க போயிருக்காங்கிறதுதான். ஒருவேளை அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அதனால ஏதாவது கைகலப்பாகி ஜீவா சண்டையில கொண்டிருப்பானோ?
சரி அதெல்லாம் விடு. இது பாரு, அத பத்தி இப்பயே பேசுற. அப்படியே நடந்தாலும் கூல் பாபு ஆள் தானே. காசு தள்ளி விட்டா போதும், அவனை யாரையாவது வச்சு சரண்டர் ஆக வைப்போம். அப்படி சரண்டர் ஆனா? அவன் சரண்டர் ஆயிட்டானா ஜீவா குற்றவாளி இல்லைன்னு அர்த்தம். ஜீவாவை இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பிரச்சனை சால்வ். ஆமா கிராணி, கரெக்ட். நீ சொல்றது 100% கரெக்ட். நீ அவன் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட விவரமா பேசு. இதுக்கு அவன் மறுக்காம ஒத்துக்கிட்டா பாப்போம், மறுத்தானா பணத்தை விட்டு அவன் வழிக்கு வருவான். அப்படி வரலன்னா அவனை வர வைப்போம். சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? ஓகே கிராணி. முதல்ல அந்த கூல் பாபுவை பார்த்து இந்த பிரச்சனையை எப்படியாவது அவன் மூலியமா தான் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். இப்பவே அவனை போய் பார்ப்போம். டேய் அது என்னன்னு கொஞ்சம் பாரு. வணக்கம் சார். என்னப்பா நீ இந்த பக்கம்? இல்ல இன்ஸ்பெக்டர் சார் தான் வர சொன்னாரு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சரி போ. சார், உள்ள போறானே அந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், எங்க காலேஜில் தான் வேலை பார்த்தான். உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு உங்க பையனுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல போறானா? சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க பையன் மேல இருக்க கொலை கேஸ்ல இந்த பையன் தான் சாட்சி. இவன் சொல்ற வார்த்தையில தான் உங்க பையனோட எதிர்காலமே இருக்கு. டேய் ரவி, என்னடா இது? வாடா உள்ள போய் என்னன்னு கேப்போம். இருடா, உள்ள போய் அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாதுடா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, வரட்டும். டேய் இருடா. வணக்கம் சார். என்னையா? சார் நான் தான் ராசுகுட்டி. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமா சார், அவன் நம்ம கஸ்டடியில தான் சார் இருக்கான். நான் பாத்துக்கிறேன் சார். நல்லா கம்பி என்றா பூ மேல திருட்டு பட்டம் போட்டு வெளியே அனுப்புறல, நீ பூக்கு செஞ்ச துரோகம் இப்ப செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி உனக்கே திருப்பி வந்துருச்சா? உனக்கு இதெல்லாம் பத்தாதியா? வருஷ கணக்கா ஜெயில உட்காந்து களி திங்கணும். யோ, அங்கனே பாத்துட்டு இருக்க? சார் இல்ல சார், இவரு தான் அடிச்சாரான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பையன் தானே அடிச்சான்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார் பூ எங்க இருக்கான்னு ஜீவாவுக்கு தெரியுமே தான் நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் சார். இவர் அந்த பையன் வீட்டு வாசலுக்கு போய் அந்த பையனை கூப்பிட்டாரு சார். அந்த பையனும் வெளியே வந்தான். தம்பி, சண்டை போட்டான்னு தெரியும். அவன் கொலை பண்ண நீ பாத்தியா? சார் இத்தாதண்டு இரும்பு நாடால் அடிச்சத என் கண்ணால பார்த்தேன் சார். ஏய் ராசு, ராசு போய் சொல்லாத ராசு. நான் அவன் சட்டையை பிடிச்சுதான் எடுத்தேன், நான் அவனை அடிக்கவே இல்லை. ஏன் இந்த முதல்ல போய் சொல்ற? ராசு, மரியாதையை உண்மையை சொல்லு ராசு, இது என் லைஃப் பிரச்சனை. ஏயா பூங்குடி எங்க இருக்கானே தெரியல, நீ அவன் லைஃபை நாசம் பண்ணிட்டு இப்போ உனக்கு லைஃப் பிரச்சனையும். தம்பி, நீ பார்த்தத கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கியா? சார் எந்த கோர்ட்டில் வேணாலும் நான் வந்து சாட்சி சொல்கிறேன் சார். கொலைகாரனுக்கு தண்டனை கிடைக்கணும் சார், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் சார். சார் 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 அவன் நம்பாதீங்க சார், போய் சொல்றா சார். ராசு ப்ளீஸ் ராசு, வேணாம் ராசு, நான் சொல்றதை கேளு. ராசு ப்ளீஸ் ராசு, நடிக்காத ராசு. ராசு பழைய பகையை வச்சுட்டு இந்த முதல்ல பண்ணாத ராசு. டேய், வாய மூடிட்டு பேசாம இருக்க மாட்டா? சார் நம்பாதீங்க சார், அவன் போய் சொல்றா சார். டேய், வாய மூடிட்டு பேசாம இருடா. சார் நிஜமா சார். தம்பி, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கிளம்புங்க. சரிங்க சார். கூப்பிடுறப்ப கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டு போயிருங்க. இந்த இடத்துல போடுங்க. ராசு 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 விளையாடுற ராசு ராசு.
வரேன் சார். போயிட்டு வா. ராசு, ஏய் சார் 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 அவன் போய் சொல்றான் சார். ராசு ராசு உண்மையை சொல்லிட்டு போ ராசு. ராசு ராசு தபார் ஜீவா கொலை பண்ணிருக்க மாட்டான். சார் அவரு தான் உங்க மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோம் அவரு தான் கொலை பண்ணாரு ஏன் சொல்றேன்னா நான் என் 2 கண்ணால பார்த்தேன் சார். இதோ பாருங்க நல்லா யோசிச்சுக்கங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு மறுமணம் வேணுமா? ஏய் என்னடா உளறற? தேவா தேவா இரு இரு. தேவா என்ன நான் சொல்றத பேசுற பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பார் 1000 இருந்தாலும் அவன் தான் என் மருமகன். அவன் நல்லவன் ராசு. இந்த பார் நீ தான் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவன் கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான். தம்பி ஆ? அவங்ககிட்ட என்ன பேசுற? கிளம்பு. இதோ போறேன் சார். கிளம்பிட்டேன் சார். உன்னை யாராவது மிரட்ட என்கிட்ட சொல்லு. சார் அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆ வரேன் சார். கிளம்பு. வரேன். ரவி ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இரு வர்றேன். ராசு நில்லுப்பா, ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். ஏன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வாப்பா. என்கிட்ட என்ன சார் நீ பேசணும்? வாப்பா வா. தம்பி என்னப்பா இதெல்லாம்? கல்யாணம் நடக்க போற நேரத்துல ஜீவா மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சு, நாங்களா பதறிட்டு இருக்கோம். நீ வேற சாட்சி சொல்றேன்னு வந்து நிக்கிற. உங்க போனை கொடுங்க. எதுக்குப்பா? கொடுங்க சார். தம்பி தம்பி ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ற? தம்பி என்ன தம்பி பண்ற? தம்பி உன்னதான் கேட்கிறேன். ஓகே இப்ப கேளுங்க சார். என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி செக் பண்ற? ஆமா எதுக்கு என் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? தப்பா நினைக்காதீங்க சார். எனக்கு இந்த பணக்காரங்களுக்கும் செட்டே ஆகாது. உங்களையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நீங்க இந்த கேஷ் விஷயமா ஏதாச்சும் கேட்பீங்க, நானும் அது கோக்குமாக ஏதாச்சும் பதில் சொல்லுவேன். அதை நீங்க எனக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணி இந்த சாட்சி செல்லாதுன்னு கோர்ட்ல என்ன காட்டி கொடுத்து என் மேல ஃப்ராடுன்னு பழி போட்டீங்கன்னா அப்புறம் பூங்கடிக்கு யார் சார் நியாயம் வாங்கி தரது? ஏப்பா நான் போய் அப்படி எல்லாம். ஐயோ பா, எப்படி சார் அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க? தொடச்சுக்கங்க சார், வேர்வை வடியுது. ஆமா பூங்குடிக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? நாங்க கும்புற மலகருப்பை ஏற்படுத்தி கொடுத்த சம்பந்தம் சார். என்னப்பா சாமி வரைக்கும் இழுக்கிற? திக்கத்தை உங்களுக்கு தெய்வமே தோணுன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க பண கொழுப்புனால பூங்குடி மேல திருட்டு பட்டம் கட்டினீங்க. மலகருப்பனுக்கு பொறுக்குமா? அவ யாரு? கருப்பம் பொண்ணாச்சே. உங்க பையன் கொலை பண்ணாத எனக்கு காட்டி கொடுத்துட்டான் பாத்தீங்களா? உங்க மகன் கோடீஸ்வரன் வீட்டுக்கு மருமகனா போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் கூண்டேறி சாட்சி சொல்றதுனால ஜீவா கவர்மெண்ட் வீட்டுக்கு மருமகனா போக போறான். ஐயோ தம்பி, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி. இங்க பாரு, அவன் யாரையுமே கொண்டிருக்க மாட்டான். என்ன சார் பெத்த பாசமா? பெத்த பாசங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் நல்லவன் தம்பி. ஒரு வாயில்லா ஜீவனுக்கு கஷ்டம்னாலே ஓடி போய் அவன் ஹெல்ப் பண்ணுவான். யாருக்காவது ஆக்சிடென்ட்னா முதல் ஆளா ஓடி போய் ரத்தம் கொடுப்பான். அவன் போய் எப்படி ஒரு உயிரை கொல்லுவான்? அச்சச்சோ, அப்படியா? ரொம்ப பாவம். உனக்கு தெரியாதா ஜீவாவை பத்தி? இந்த கொலையை ஜீவதா பண்ணிருக்கானா? அதை நீ பாத்தியா? சத்தியம்னு சொல்லு தம்பி.